உங்களோட லைஃப்ல நீங்க இப்படி ஒரு சீரிஸ பார்த்திருக்கவே மாட்டீங்க. ஸ்டார்ட்டிங் சீனே சும்மா மிரட்டி விட்டுருக்காங்க. இதுல மொத்தம் 10 எபிசோட் இருக்கு. ஃபர்ஸ்ட் எபிசோட பார்த்தாலே அடுத்த எபிசோட் எப்படா வரும்ன்ற அளவுக்கு ஆர்வத்த தூண்டுற மாதிரியான ஒரு சீரிஸ தான் பார்க்க போறோம். சரி, படத்துக்கு ஓவரா பில்டப் கொடுக்காம கதைக்குள்ள போயிடலாம். இந்த சீரிஸோட ஸ்டார்ட்டிங் சீன்ல ஒரு அழகான கிராமத்தையும் அங்க வசிக்கக்கூடிய மக்களையும் காமிக்கிறாங்க. அப்ப ஒரு வீட்டுக்குள்ள இருந்து பூசாரி அம்மா வெளியே வர அவங்கள பார்த்ததும் ஊர் மக்கள் எல்லாரும் தலை வணங்கி கையெடுத்து கும்பிடுறாங்க. அப்புறம் அங்க இருந்து கிளம்பி ரொம்ப சந்தோஷமா ஆடி பாடி குகை மாதிரியான ஒரு இடத்துக்கு வர அங்கதான் அவங்களோட ஊர் தெய்வத்தை காமிக்கிறாங்க. அப்ப அந்த தெய்வத்தை பாருங்க, உடம்பெல்லாம் மனுஷன மாதிரி இருந்தாலும் முடிக்கு பதிலா மரக்கிளைகள் மாதிரியான அமைப்பு இருக்கு. அப்ப எல்லாரும் சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு 4-5 பேர் மட்டும் சேர்ந்து பெரிய பாறையை தள்ளி அந்த குகையை மூடிடுறாங்க. எதுக்கு மூடுறாங்க என்னன்னு தெரியல, எப்படி வெளியே போக போறாங்கன்னு தெரியல. அப்புறம் எல்லாருக்கும் குடிக்க பிரசாதம் மாதிரியான ஒன்ன பூசாரி அம்மா கொடுக்க எல்லாருமே அதை வாங்கி குடிச்சிட்டு ஒரு பள்ளத்துக்குள்ள நெருப்பை தூக்கி போட அதுவும் பத்தி எரிய ஆரம்பிக்குது. அந்த பள்ளத்தை சுத்தி எல்லாம் கைய பிடிச்சு நின்னுகிட்டு இருக்கும்போது பூசாரி அம்மா மட்டும் முன்னாடி வந்து சாமி கும்பிட்டுட்டு டக்குன்னு உள்ள குதிச்சதும் சுத்தி இருந்த எல்லாரும் குடும்ப குடும்பமா உள்ள குதிக்கிறாங்க. தன்னைத்தானே இப்படி பலி கொடுக்கத்தான் அவ்வளவு சந்தோஷமா ஆடி பாடி வந்தாங்களான்னு ஒன்னும் புரியல. இந்த பலி எல்லாம் ஒரு பக்கம் நடந்து முடிய ஒரு பெரிய மரத்துக்குள்ள இருந்து தலையில மரக்கிளைகளோட ஒரு உருவம் வெளியே வருது. அதை பாக்குறதுக்கு அந்த கிராம மக்கள் வணங்கின தெய்வம் மாதிரி தெரியுது. ஒருவேளை இந்த தெய்வத்தை வெளியே கொண்டு வர்றதுக்கு தான் அவங்க எல்லாரும் உயிரை விட்டாங்களான்னு தெரியல. அப்ப யானைகள் எல்லாம் தண்ணி குடிக்க வரும்போது வனத்துறை அதிகாரி ஒருத்தர் தைரியமா கையில கொண்டு வந்த துப்பாக்கியை கீழே போட்டு யானைக்கு முன்னாடி நின்னு கையை தூக்க அதுவும் அவரை தொட்டு பார்த்துட்டு அமைதியா கிளம்ப கீழே போட்ட துப்பாக்கி எடுத்து அந்த யானையவே சுட்டுறாப்ல. என்னடா பொசுக்குன்னு சுட்டுட்டானேன்னு பார்த்தா அது சாதாரண மயக்க ஊசி தான் போல. யானை மயங்கி விழுந்ததுக்கு அப்புறம் அதோட காலை பார்த்தா காட்டுக்குள்ள வந்து டூரிஸ்ட் எல்லாம் சரக்கு அடிச்சிட்டு அந்த பாட்டில் எல்லாத்தையும் உடைச்சு போட்டு போயிருக்காங்க. அந்த பீங்கான் துண்டுகள் எல்லாம் யானையோட கால்ல குத்தி இருக்கதை பார்த்து இன்னொரு அதிகாரி இப்படி பண்ணவனுங்களை பிடிச்சு அதே பாட்டில அவனுங்க பின்னாடி ஏத்தணும்னு ரொம்பவே கோவப்படுறாரு. அப்புறம் பீங்கான் எல்லாம் எடுத்து மருந்து போடுறாங்க. அங்க கட் பண்ணா நைட்டு ஒரு மொட்டையன் ஒரு மரத்துல துணியை கட்டிக்கிட்டு இருக்க அவனுக்கு பின்னாடி இருந்த அந்த தெய்வம் மெதுவா வெளியே வந்து மொட்டையன் திரும்பினதுமே அவனை அட்டாக் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. மறுநாள் காலையில வனத்துறை அதிகாரிகள் எல்லாம் ரவுண்ட்ஸ்ல இருக்கும்போது ஒரு லேடி போலீஸ் மட்டும் எதையோ பார்த்து அலற, ஏய் எதுக்கு இப்ப பேய பார்த்த மாதிரி கத்துறேன்னு கேட்டா அவ பேய பார்த்தெல்லாம் கத்தல, ஒரு பொணத்தை பார்த்து தான் கத்தியிருக்கா. நைட்டு அந்த தெய்வம் மொட்டையனை கொன்னு அவனோட உடம்ப சுத்தி சிலந்தி கூடு கட்டுன மாதிரி மரத்துல கட்டி வச்சுட்டு போயிருந்திருக்கு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு எஸ்ஐக்கு கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கே அவனோட பாட்டி இறந்ததுனால சொந்தக்காரங்கள் எல்லாம் வீட்டுல காலடி எடுத்து வச்ச அன்னைக்கே ஒரு உயிரை எடுத்துட்டான்னு பொண்டாட்டி மேல பழி போட இதை கேட்டு கோவத்துல எந்திரிச்சு வேலைக்கு கிளம்ப அவங்க அம்மாவும் கூட ஒழுங்கா அந்த பொண்ணை அத்தை விட்டுருன்னு சொல்லிக்கிட்டு இருக்க கூட வேலை பார்க்குற லேடி எஸ்ஐ கால் பண்ணி காட்டுல நடந்த கொலையை விசாரிக்க புதுசா ஒரு இன்ஸ்பெக்டர் வர்றாருன்னு சொல்ல இவங்களோட சீனியர் இன்ஸ்பெக்டர் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் இவனுக்கு தான் ப்ரமோஷன் கிடைக்க போகுதுன்னு எதிர்பார்த்த நேரத்துல இன்னொரு இன்ஸ்பெக்டர் வர்றாருன்னு தெரிஞ்சதுனால என்னால இந்த கேஸை முடிக்க முடியாதா, இதுக்கு போய் சென்னையில இருந்து ஒருத்தர் வரணுமான்னு கோவப்படுறான். அப்புறம் புதுசா வந்த இன்சு கொலை நடந்த ஸ்பாட்டை பார்த்துக்கிட்டு இருக்க அங்க நம்ம எஸ்ஐ 2 பேர் வந்து தங்களை அறிமுகப்படுத்திட்டு ரிப்போர்ட்ஸை கொடுக்க நான் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ஆல்ரெடி பார்த்துட்டேன், நீங்க இந்த இடத்துக்கு வந்தப்போ என்ன பார்த்தீங்களோ அதை அப்படியே சொல்லுங்கன்னு சொன்னதும் நம்ம எஸ்ஐ காண்டாகி என்ன எங்களை டெஸ்ட் பண்ணி பாக்குறீங்களான்னு கேட்க இதோ பாரு தம்பி, என்னோட இன்வெஸ்டிகேஷன் மெத்தட் எல்லாம் வழக்கத்துக்கு மாறாதான் இருக்கும், அது உங்களுக்கு பிடிக்காம கூட இருக்கலாம், ஆனா எனக்கு இந்த கேஸை முடிக்கணும் அவ்வளவுதான், உனக்கு விருப்பம் இருந்தா இருக்கலாம் இல்ல கிளம்பி போய்கிட்டே இருன்னு சொல்லிற. எஸ்ஐயும் ரோசத்துல கிளம்பி போறான்னு பார்த்தா சடனா நின்னுட்டு இப்படிதான் நாங்க 2 பேரும் ஸ்பாட்டுக்கு வந்தோம், மொட்டையனோட பாடி அந்த சிலந்தை வலைக்குள்ள தொங்கிக்கிட்டு இருந்துச்சு, பொதுவா பூச்சிங்க கூடு கட்டுனா இனப்பெருக்கத்துக்காக தான் இருக்கும், ஆனா வந்து பார்க்கும்போது சுத்தி ஒரு பூச்சி கூட இல்ல, எதுக்காக கூட மட்டும் பின்னிட்டு போச்சுங்கன்னு ஒன்னும் புரியலன்னு சொல்றாப்ல. அப்புறம் லேடி எஸ்ஐயும் செத்துப்போன மொட்டையன் வனவிலங்குகளை படம் பிடிக்கிறவன், அவனோட பேகு கேமரா காஸ்ட்லியான கேஜெட்ஸ் எல்லாமே அப்படியே தான் இருக்கு, அதனால இவன் அட்டாக் பண்ணவங்க பணத்துக்காக பண்ண மாதிரி தெரியல, அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல விஷத்தன்மை வாய்ந்த மஞ்ச அரளிப்பூ இருந்ததை பார்த்தேன், ஆனா விசாரிச்சு பார்க்கும்போது சுத்தி 3 கிலோமீட்டர் சரௌண்டிங்க்கு அரளிப்பூவே இல்லைன்னு சொல்றாங்க, பாடி மரத்துல இருந்த பொசிஷனை வச்சு பார்க்கும்போது யாரோ தூக்கி கொண்டு போய் வச்ச மாதிரி தான் தெரிஞ்சது, அதனால இது கொலையாதான் இருக்க வாய்ப்பு அதிகம்னு சொல்றாங்க. அப்புறம் இன்சு அந்த பூ எடுத்து பார்க்கும்போது காஞ்சு போயிருக்கு. அப்ப வனத்துறை அதிகாரிகளும் வந்து தங்களை அறிமுகப்படுத்திட்டு மொட்டையன் தங்கின இடத்தை காமிக்க அவர் எதுக்காக தனியா போனாரு, உங்க ரூல்ஸ் படி கூட ஒருத்தர் போயிருக்கணும்ல, ஏன் யாருமே அவர் கூட போகலன்னு கேட்டா பகல்ல காட்டுக்குள்ள போகலாம், போட்டோ எடுக்கலாம், அப்ப மட்டும்தான் கூட துணைக்கு ஒரு ஆபீசர் போவாங்க,
சாயங்காலம் 6 மணிக்கு மேல காட்டுக்குள்ள யாருமே போக அனுமதி இல்ல. அதனால மொட்டையனும் யார்கிட்டயும் சொல்லாம கொள்ளாம போயிருக்காரு. ஏற்கனவே நாங்க கம்மியான ஸ்டாஃப் தான் இருக்கிறதுனால பர்டிகுலர் ஏரியாவை மட்டும்தான் எங்களால கவர் பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்புறம் இன்சும் கண்டிப்பா ஊருக்குள்ள யாருக்காவது ஏதாவது தெரிஞ்சிருக்கும். ஒண்ணு அவங்க நம்ம கிட்ட எதையாவது மறைக்கணும், இல்ல நமக்கு எதுக்கு வம்புன்னு ஒதுங்கி இருக்கணும். அதனால நீங்க ஏற்கனவே ஊருக்குள்ள போய் விசாரிச்சிருந்தாலும் மறுபடியும் ஊருக்குள்ள போய் விசாரிங்கன்னு சொல்லி அனுப்ப எஸ்ஐ 2 பேரும் ஊர்ல இருக்க ஒருத்தர் விடாம விசாரிச்சுக்கிட்டு இருக்க யார்கிட்ட இருந்தும் எந்த குழுவும் கிடைக்கல. அப்புறம் ஒரு ஹோட்டல் கடைக்காரர் கிட்ட விசாரிச்சுட்டு சாப்பிட்டு போலாமேன்னு வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்க ஹோட்டல்ல வேலை பார்க்கிற பையன் ஒருத்தன் இவங்கள பார்த்ததும் ரொம்ப பதட்டமாகறத இன்சு பாக்குறாரு. அப்ப பாயும் மொட்டையன் எந்தெந்த நேரத்துலலாம் சாப்பிட வருவான்றத சொல்ல மொட்டையன் கொலையான அன்னைக்கு சாப்பிட வந்தானான்னு கேட்க இல்ல அன்னைக்கு ஹோட்டலுக்கு வரவே இல்லைன்னு பாய் உறுதியா சொன்னதும் அது எப்படி இவ்வளவு உறுதியா சொல்றீங்கன்னு கேட்டா பாயோட பொண்டாட்டிய அன்னைக்கு தான் ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்காக கூப்பிட்டு போக வேண்டியது இருந்திருக்கு. ஆனா அன்னைக்குன்னு பார்த்து கடையில கூட்டம் அதிகமா இருந்தது. வேலை பார்க்கிற பையனும் அன்னைக்கு சீக்கிரமா கிளம்பிட்டதுனால என்னால என் பொண்டாட்டியை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போக முடியல. அதனால வீட்டுல பெரிய சண்டை. அந்த நாளை என்னால மறக்கவே முடியாதுன்னு சொல்ல இதுக்கு முன்னாடி விசாரிச்சப்ப இந்த விஷயத்த நீங்க சொல்லவே இல்லையே, வேகமா கிளம்புனா அந்த பையன் யாருன்னு கேட்க பாயும் பதட்டமா இருந்த பையனை சொல்ல அவனும் இதை கேட்டு ஒரே ஓட்டமா ஓட ஆரம்பிக்க பெரிய சேசிங்க போட்டு ஒரு வழியா அவனை பிடிச்சு தூக்கிட்டு வந்து உட்கார வச்சு விசாரிக்க அவனும் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிற. அப்புறம் எதுக்குடா எங்களை பார்த்து பயந்து ஓடுனேன்னு கேட்டா போலீஸ பத்தி தெரியாதா, யாராவது ஒரு அப்பாவி கிடைச்சா அவனை அடிச்சு உதைச்சி செய்யாத குத்தத்தை செஞ்சதா சொல்லி கேஸ முடிச்சிருவீங்க, அதனாலதான் உங்களை பார்த்ததும் பயந்து ஓடுனேன்னு சொல்றான். அதுக்கு நம்ம இன்சும் மொட்டையனோட ஃபேமிலி போட்டோவை காமிச்சு இவனோட குடும்பத்துக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. யாரோ ஒரு அப்பாவியை பிடிச்சு கேஸ க்ளோஸ் பண்ற ஆளு நான் கிடையாது. இப்ப சொல்லு, அன்னைக்கு நைட்டு ஏன் வேகமா கிளம்புன? யாருக்கோ பார்சல் வாங்கிட்டு போனதா உன் கூட வேலை பார்க்கிறவர் சொன்னாரு. யாருக்கு பார்சல் வாங்கிட்டு போனேன்னு கேட்டா பதில் எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்க. சரி அப்ப நீ எத்தனை மணிக்கு வந்தேன்னு உன் வீட்லயும் கொஞ்சம் விசாரிக்கணும்னு சொன்னதும் ரொம்ப பயந்து இல்ல வேணாம், கொலைக்கேஸ் சம்பந்தமா விசாரிக்க போறீங்கன்னு தெரிஞ்சா வீட்ல ரொம்ப பயந்துருவாங்கன்னு சொல்றான். அப்ப ஒழுங்கா உண்மையை சொல்லிருன்னு மிரட்ட நான் உண்மையை சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்கன்னு சொல்ல நீ ஃபர்ஸ்ட் சொல்லு, உன்னை நம்புறதா வேணாமான்னு நாங்களே டிசைட் பண்ணிக்கிறோம்னு சொல்றாங்க. அவனும் மொட்டையன் ரெகுலரா சாப்பிட வரும்போது டிப்ஸ் எல்லாம் நிறைய கொடுப்பானா. அதனால கூட வேலை பார்க்கறவங்க மொட்டையனுக்கு நான் தான் பரிமாறுவேன்னு போட்டி போட்டுக்கிட்டு வருவாங்களாம். ஆனா மொட்டையன் இவங்கிட்ட மட்டும் நல்லா பேசுவான்றதுனால நைட்டு ஒரு ஆந்தைய போட்டோ எடுக்கணும், நீயும் துணைக்கு வாயேன்னு கூப்பிட இவனும் கூட போயிருக்கான். ஆனா காட்டுக்குள்ள ரொம்ப டீப்பா போக இவனும் ரொம்ப உள்ள போக வேணாம்னு வான் பண்ணியும் கேட்காம உள்ள போகும்போது திடீர்னு ஒரு பயங்கரமான சத்தத்தை கேட்டதும் அது என்னன்னு தெரிஞ்சுக்க மொட்டையனும் சத்தத்தை ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிச்சதும் ஒரு கட்டத்துல 2 பேருமே பிரிஞ்சிடுறாங்க. அப்ப மறுபடியும் அந்த வித்தியாசமான சத்தம் கேட்டுச்சு. என்னன்னு திரும்பி பார்த்தா வரணாச்சின்னு சொன்னதும் என்னதுன்னு மறுபடியும் கேட்க வரணாச்சி சார், அது காட்டு தேவதை, சிகப்பு புடவை கட்டி மூஞ்செல்லாம் கோரமா தலையில மரக்கிளைகளோட மரத்துல உட்கார்ந்து இருந்துச்சு. அதை பார்த்ததும் உயிருக்கு பயந்து நான் ஓடி வந்துட்டேன். அவரும் ஓடி இருப்பாருன்னு நினைச்சேன், ஆனா பாவம் பலியாயிட்டாருன்னு சொல்லி அழுகுறான். அப்புறம் இங்க 2 லேடி போலீஸ் சேர்ந்து காட்டுக்குள்ள ரவுண்ட்ஸுக்கு கிளம்பி போகும்போது ஒருத்திக்கு டேட்டுக்கு முன்னாடியே பீரியட்ஸ் வந்ததுனால கூட வந்த இன்னொரு பொண்ணு கிட்ட நாப்கின் வாங்கிட்டு மாத்திட்டு வரேன்னு சொல்லிட்டு போறா. அப்ப ஏதோ சத்தம் கேட்கவும் சொன்ன பயந்து ஏய் எவ்வளவு நேரம் தாண்டி மாத்துவ, கொஞ்சம் சீக்கிரம் தான் வாயேன்னு கூப்பிடுறா. என்னடி அவசரம்னு அவளும் மாத்திட்டு வந்து மறுபடியும் நடக்க ஆரம்பிக்க அப்ப கீழே யாரோ பொறி வச்சிருந்ததை பார்த்து பின்னாடி நடந்து வர்றவ கிட்ட பார்த்து வாடி பொறி வச்சிருக்காங்கன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அது மேல காலை வச்சிர ஒரே அடி வழியில கத்தி துடி துடிச்சு போறா. சுனைனாவும் ஸ்பிரிங்கை இழுத்து பிடிச்சு வைக்க வெயிட்டா ஏதாவது கொண்டு வரேன்னு சொல்லிட்டு போய் வாக்கி டாக்கியில கண்ட்ரோல் ரூமுக்கு விஷயத்த சொல்லி மெடிக்கல் டீமை அனுப்ப சொல்றா. ஆனா இன்னும் வெயிட்டான கல்லு கிடைக்காம தேடிக்கிட்டு தான் இருக்கா. இங்க இவ வழியில துடிச்சுக்கிட்டு இருக்க அந்த நேரமா பார்த்து வரணாச்சி அவளை நெருங்கி வர பொறியில செயின் போட்டு அத தரையில ஆணிய வச்சு அடிச்சு விலங்குகள் மாட்டுச்சுன்னா இழுத்துட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக சேஃப்டி பண்ணி வச்சிருக்கிறதுனால இவளாலையும் ஒரு கட்டத்துக்கு மேல பின்னாடி போக முடியாம ஒரே கத்து. அந்த சத்தத்தை கேட்டு சொன்னேனா என்னாச்சோ ஏதாச்சோன்னு வேகமா ஓடி வர கல்லுதடிக்கு பொத்துன்னு கீழே விழுகிறதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.